ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை திஸ் இஸ் சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ செகண்ட் திங் என்னன்னா, சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அப்போ அதுக்கு வேற டூல்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபிபனாச்சி யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? டூல்ஸை எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் நமக்கு இது யூஸ் ஆகும்னா, ட்ரெண்டிங் மார்க்கெட்டை நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு மார்க்கெட் இப்படியே போயிடாது, கரெக்டாக? இல்லை டவுன் ட்ரெண்டுன்றது இப்படியே வந்துடாது. அப்போ ஒரு மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ ஒரு மார்க்கெட் என்னாகும், ஒரு மேலே போனால் கீழே வரும், கீழே போனால் ஸோ இப்படி தான் ஒரு மார்க்கெட்டுன்றது ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போது இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா, ஃபிபனாச்சியில் ஏ, பி அண்ட் சி பாயிண்ட். இப்போ இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு இப்போ லெட்ஸே இப்படி வச்சுக்கோங்களேன், இது 10 ரூபா, இது வந்து 20 ரூபா. 10 ரூபாவில் இருந்த பொருள் 20 ரூபா ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது ஒரு பார்கெயின் மெக்கானிசம் மாதிரி தான். இப்போ நம்ம கடையில் போய் ஒரு பார்கெயின், ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா பார்கெயின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் 10 ரூபான்னு கேட்பீங்க, கடைக்காரர் 20 ரூபா, நீங்கள் பாதி விலையை கேட்பீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல வந்து சரிப்பா 15 ரூபா கொடுப்பா முடிச்சிக்கலான்றோம் பார்த்தீங்களா? இந்த 15 ரூபா முடிக்கிற இடம் தான் என்னது, ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் காட்ட போகிற இடம். இது மார்க்கெட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பியூர்லி பை அண்ட் செல். ஒரு பையருக்கும் செல்லருக்கும் நடுக்கக்கூடிய ஒரு பார்கெனிங் ப்ரைஸ் தான் இந்த மார்க்கெட். அப்போ இந்த மார்க்கெட்டில் எங்கே பார்கெயின் பண்ணி ஒரு இடத்துல ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ண போகிறாங்கன்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது டூலே வந்து ஃபிபனாச்சி.